நேத்து ஒரு திருமண விழாவில் பார்த்தீங்கன்னா விஜயும் த்ரிஷாவும் ஜோடியா போயிருக்காங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நான் மட்டுமல்ல, அவங்க கட்சிக்காரங்களே அதை கேவலமாக தான் பார்க்குறாங்க. இப்போ எங்கள் தலைவர் கூட அவர் கடுமையாக எங்கனையுமே விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டார். நாங்கள் கூட தான் அவருடைய அரசியலை நம்ம பார்க்குறோம். ஒரு புதிய சக்தியை வர்றாரு, இவர் என்ன செய்ய போகிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு பார்வையில் இருந்தார். ஆனால் நேற்று நடந்த நிகழ்வு என்பது மிகவும் ஒரு கேவலமான ஒரு நிகழ்வுங்க. எப்படின்னா, உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட அந்த நடிகைக்கு இரசல் புரசலாக ஒரு செய்தி ஓடிக்கிட்டே இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி. நம்ம தமிழ பாண்டியன் கூட இன்னமும் விலாவாரியாக சொல்லியிருப்பார். உங்கள் சேனலில் பேசினேன், நான் இருக்கேன், ஏதோ ஒரு சோசியக்காரன் சொல்கிறேன், அதனால் மனைவியை விரட்டி விட்டாப்புல, பிள்ளையை விரட்டி விட்டாப்புல, அதனால் இவர் தனியாக இருக்கிறாரு. தனியாக மட்டுமல்லாமல் 2 நடிகையோடு இருக்கிறார். ஏன்னா இப்போ அவர் இப்போ பாருங்க, ஜெயம் ரவின்னு ஒரு நடிகர் இருப்பார். அவர் இதே மாதிரி முதல் மனைவிட்டிருந்து விவாகரத்து வாங்காமலேயே அவர் ஒரு பாடகியோட சுற்றினார். சொல்கிறது தப்பாக எடுக்காதீங்க, நீங்கள் உங்கள் சேனலில் போடுறீங்களா போடல எனக்கு தெரியாது. எம்ஆர் ராதான்ற ஒரு பெரிய அவர் வெறும் நடிகர் மட்டுமல்ல, அவர் பெரிய ஒரு அரசியல் அனுபவம் உள்ளவர். ரத்த கண்ணீர்னு படம்லாம் எடுத்தார். அவர் சொன்னார், கூத்தாடிட்ட போய் நாட்டை ஒப்படைச்சின்னா அவள் கூத்தியாட்ட நாட்டை ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க. அவர் சொன்னதுங்க. ஆனால் இது நீங்கள் அவங்க 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக கூட வந்திருக்காங்களே சார்? இல்லை, உங்கள் கருத்தை நான் ஏற்கிறேன். அவங்க ஒரு நட்பு ரீதியாக கூட பழகிருக்கலாம். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இப்போ ஜானகி அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணல. நீங்கள் ஒரு போட்டோ நீங்களே உங்கள் சேனல் நான் பார்த்துருக்கீங்க. சென்ட்ரல் எம்ஜிஆர் கருப்பு கண்ணாடி போட்டிருக்காரு, ஜெயலலிதா அம்மா லெஃப்ட்டு, ரைட்டில் ஜானகி அம்மா அப்படி ஆனால் அந்த அம்மாவை பற்றி யார், அந்த நடிகையை பற்றி கேவலமாக சுசி கிளிக்ஸ்னு அந்த பெண்மகள் ஒருத்தர் இருந்தாங்க பார்த்தீங்களா, ஒரு பாடகி. அவங்க இன்னும் மோசமான சொல்றாங்க. விஜய் பாவம், அவருக்கு ஒரே உண்மை காதல் த்ரிஷா, பட் த்ரிஷாக்கு பல காதல் இருக்கு. சங்கி பயில எதுக்கு? ஒருவேளை சங்கிகளே ஏன் வலையை விரிச்சிருக்க கூடாது? ஏன் அவங்க த்ரிஷாவுக்கு நெருக்கடி கொடுத்துருக்க கூடாது? நான் இன்னொன்று கேட்குறேன், அவர் ஏதோ ஒரு பெரிய மாய வலையில் சிக்கியிருப்பதை போல் தோன்றுகிறது. தயவு செய்து அவரை அவருடைய கட்சி 2ஆம் கட்ட தலைவர்கள் மீட்டெடுக்க வேண்டும். கொண்டு வர்றது இப்போ ஒருவேளை கொள்கை பரப்பு சேலை கொடுக்க போய் என்னன்னு சில பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மையார் கொடுத்த மாதிரி கொள்கை பரப்பு சேலை கொடுத்து, யார் நம்ம நக்கீரனில் இருக்கிறார்கள் அண்ணன் பிரகாஷ், அவருடைய பேட்டி இப்போ பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொள்கை பரப்பு சேலை கொடுத்து இந்த அம்மையாரை ஒவ்வொரு தொகுதிக்கும் பிரச்சாரமாக போகிறாங்க. இந்த ஃபயர் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல விசிகேவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் மேலே அவங்க மனைவி ஒரு புகார் கொடுத்துருந்தாங்க. அதாவது டைவர்ஸ்க்காக கொடுத்துருந்தாங்க. அவருக்கு அஃபேர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எந்த ஹீரோயின் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லலை. ஆனால் இப்போ நேற்று ஒரு திருமண விழாவில் பார்த்தீங்கன்னா விஜயும் த்ரிஷாவும் ஜோடியாக போயிருக்காங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இதை நான் ரொம்ப கேவலமாக பார்க்குறேன். ஏன் சார் இப்படி சொல்லிட்டீங்க? நான் மட்டுமல்ல, அவங்க கட்சிக்காரங்களே அதை கேவலமாக தான் பார்க்குறாங்க. இப்போ அவங்க கட்சியை சார்ந்த சில பேர், நிறைய பேர் நமக்கு நட்பாக இருக்கிறாங்க. கீழே மட்டுமல்ல, மேல் மட்டத்திலே எல்லாருமே ரொம்ப இவ்வளவு ஒரு கேவலமாக அவர் இருப்பார் நாங்கள் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இவர் அரசியலுக்கு முத வரும்பொழுது எங்கள் தலைவர் தான் அவரை வரவேற்றார். ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது. ஆமாம், நான் கூட ஒரு மேடை இதில் கலெக்டர் டிவியில் அவர் அன்றைக்கி அரசியலுக்கு வர்றாரு. அப்போ என்கிட்ட கேட்குறாங்க, நான் அதை கூட பார்க்கல, ஆனால் நான் வெல்கம் பண்ணேன். ஏன்னா தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் உருவாக வேண்டும். மாவோ சொன்னார், 1000 பூக்கள் மலரட்டும்னு. பல தலைவர்கள் உருவாகும் பொழுது ஒரு ஜனநாயக ரீதியாக நன்றாக இருக்கும் அப்படின்ற முறையில் அவர் வெல்கம் பண்ணால், அவர் வெல்கம் பண்ணதை வரவேற்றார். ஏன்னா எங்கள் தலைவரே அவர் அழைத்தார்ல, வாங்க அப்படின்னு. எங்களுக்கு தான் சொன்னது, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இப்போ எங்கள் தலைவர் கூட அவர் கடுமையாக எங்கனையுமே விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டார். நாங்கள் கூட தான் அவருடைய அரசியலை நம்ம பார்க்குறோம். ஒரு புதிய சக்தியை வர்றாரு, இவர் என்ன செய்ய போகிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு பார்வையில் இருந்தார். ஆனால் நேற்று நடந்த நிகழ்வு என்பது மிகவும் ஒரு கேவலமான ஒரு நிகழ்வுங்க. எப்படின்னா, உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட அந்த நடிகைக்கு இரசல் புரசலாக ஒரு செய்தி ஓடிக்கிட்டே இருக்கா இல்லையா? எல்லா இடத்துலையும் பரவலாக பேசுகிறாங்களே, அந்த நடிகைக்கு அவருக்கு ஏதோ தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. நம்ம தமிழ பாண்டியன் கூட இன்னமும் விலாவாரியாக சொல்லியிருப்பார். உங்கள் சேனலில் பேசினேன், நான் இருக்கேன், ஏதோ ஒரு சோசியக்காரன் சொல்கிறேன், அதனால் மனைவியை விரட்டி விட்டாப்புல, பிள்ளையை விரட்டி விட்டாப்புல, அதனால் இவர் தனியாக இருக்கிறாரு. தனியாக மட்டுமல்லாமல் 2 நடிகையோடு இருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொன்னார். நம்ம அப்போ கூட அதெல்லாம் தவறான கருத்து அப்படின்னு நம்ம நினச்சோம். ஏன்னா இப்போ அவர் இப்போ பாருங்கள், ஜெயம் ரவின்னு ஒரு நடிகர் இருப்பார்.
அவர் இதே மாதிரி முதல் மனைவிட்ட இருந்து விவாகரத்து வாங்காமலேயே அவர் ஒரு பாடகியோட சுற்றினார். அதை நம்ம ஒரு பெருசாக எடுக்கலை. இது எங்கேயும் நான் பேசவும் இல்லை. ஆனால் இதை நான் ஏன் பேசுகிறேன் என்றால், இவர் ஒரு நடிகர் மட்டுமல்ல, நான் அடுத்த தலைவர்ன்றாப்புல. தலைவர்னா மட்டுமில்லை, அடுத்த முதல்வர்ன்றாரு. தலைவர் ஆல்ரெடி ஆயிட்டாரு, நான் அடுத்த முதல்வர்ன்றாரு. அப்போ இப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று இருக்குது. இந்த பூமியில் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டினா, நான் வந்து ஒரு ஒழுக்கம் சார்ந்து வாழ்கிறேன். ஏன்னா அவரே மேடையில் பேசியிருக்கிறாருங்க, நீங்கள் வந்து பணத்தை இழந்தீங்கன்னா, காசு இழந்தீங்கன்னா சம்பாதிச்சிடலாம், ஹெல்த்தை இழந்தீங்கன்னா ரீகவர் பண்ணிடலாம், ஆனால் உங்களுடைய குணத்தை இழந்தீர்கள் என்றால் ரீகவர் பண்ணவே முடியாது. அவர் மேடையிலே பேசியிருக்கிறார், சொன்னார், நீங்கள் பார்த்துருப்பீங்களா. அப்போ அப்படிப்பட்டவர் உங்களை ஏற்கனவே உங்கள் மனைவி வந்து உங்கள் மேலே ஒரு குற்றத்தை சுமத்திட்டாங்க. அப்போ அதில் உண்மை இல்லாமல் உங்கள் மனைவி உங்களுக்கு குற்றம் சுமத்த முடியாது. உனக்கு 2 பிள்ளையை பெற்றிருக்கிறாங்கல்ல, ஊர் உலகம் தெரிஞ்ச உண்மை தானே. அப்போ நீ அந்த மகள்கிட்ட உட்காந்து, பெண்மகள்கிட்ட உட்காந்து, உனக்கு உண்மையிலே முரண்கள் உருவாகலாம். நிறையா பேர் வந்து திருமணம் செய்துட்டு பிரிஞ்சு டைவர்ஸ் வாங்கிட்டு அடுத்த வாழ்க்கை தொடர்றாங்க. அதில் ஒன்றும் தவறு இல்லை, நம்ம ஒன்றும் அது தப்புன்னு சொல்கிற மாதிரி கருத்துக்கள் இல்லை. உன் மனைவிக்கு உனக்கு ஏதோ முரண் உருவாயிருச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட உட்காந்து முறைப்படி ஒரு டைவர்ஸை வாங்கிட்டு, இல்லை அவங்கள கன்வீனியன்ஸ் பண்ணி, இல்லைம்மா உன் வாழ்க்கை வேறு என் வாழ்க்கை வேறு, நான் வேறு வாழ்க்கையை தேடுன்னு வந்திருந்தாருன்னா அந்த அம்மா வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்களே. அப்போ நீ ஒரு தலைவனாக வேண்டியவன் இது மாதிரி வர்றேன்னா, நான் சொல்கிறேன் தப்பாக எடுக்காதீங்க, நீங்கள் உங்கள் சேனலில் போடுறீங்களா போடல எனக்கு தெரியாது. எம்ஆர் ராதான்ற ஒரு பெரிய அவர் வெறும் நடிகர் மட்டுமல்ல, அவர் பெரிய ஒரு அரசியல் அனுபவம் உள்ளவர். ரத்த கண்ணீர்னு படம்லாம் எடுத்தார், நடிச்சிருப்பார். அது வரைக்கும் அது மாதிரி திரைப்படம் இது வரைக்கும் வரலைங்க. அதெல்லாம் எப்படின்னா அந்த காலகட்டத்தில் பயங்கரமாக ஓடின படம் ரத்த கண்ணீர். நீங்கள் போட பாருங்க, நீங்கள் ரசிப்பீங்க. அவர் சொன்னார், கூத்தாடிட்ட போய் நாட்டை ஒப்படைச்சின்னா அவள் கூத்தியாட்ட நாட்டை ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க. அவர் சொன்னதுங்க. நான் வந்து ஒரு இதுக்காக சொல்ல, நீங்கள் தவறாக எடுக்காதீங்க, அவர் சொன்னதை நான் அப்படியே திருப்பி சொல்கிறேன். அப்போ நம்ம அரசியல் நீங்கள் திரும்பி பாருங்களேன். இதற்கு முன்னால் நம்ம புரட்சி தலைவர் இருந்தார், அவர் எதிரே நல்ல விஷயங்கள் செய்திருக்கிறார். ஆனால் புரட்சி தலைவருக்கு அடுத்தபடியாக அந்த கட்சிக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் புரட்சி தலைவர் வந்தார்களா வரலையா? அவங்க இந்த மக்களுக்கு எது செஞ்சாங்களா? வருவதற்கு முன்னால் வந்த பிறகு 1000 செய்திருக்காரு, அது மாட்டு கருத்து இல்லை. அப்போ உங்களுக்கு எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். இன்னும் கூட அவங்க வந்த காலகட்டத்தில் உங்களுக்கு யூடியூப்லாம் இல்லை, வாட்ஸ்அப்லாம் இல்லை, நிறையா பேருக்கு தெரியாது. ஜானகி அம்மா வந்து அவங்க மனைவின்னு தெரியாது. அப்புறம் இந்த பிரச்சனை வந்த பிறகு தான் வெளியவே தெரிஞ்சிச்சு. உண்மையிலே எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் புருஷ முன்னாட்டி இருக்கு அப்படின்னு தான் மக்கள். ஏன்னா அப்போ வந்து எதுவுமே ஒரு பத்திரிக்கை வந்தாதான், அது பத்திரிக்கையில் ஒரே ஒரு பத்திரிக்கை தினத்தந்தி மாதிரி வந்து கொண்டு இருக்கும், இல்லைன்னா டிவியில் வந்தாதான். அதனால் அவ்வளோ யாருக்கும் தெரியாது. அது ஒரு சினிமா உலகம். இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா இல்லாத காலம். ஆனால் இந்த நிகழ்காலத்தில் அந்த அம்மா வந்து ஒரு நாய்க்குட்டியோட விளையாடுறாப்புல, இங்கிட்ட எக்ஸசைஸ் பண்ணுறாப்புல, எல்லாமே அவங்களே அப்டேட் பண்ணுறாங்க. ஆனால் இது நீங்கள் ஒரு அவங்க 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக கூட வந்திருக்கலாம்ல சார்? இல்லை, உங்கள் கருத்தை நான் ஏற்கிறேன். அவங்க வந்து ஒரு நட்பு ரீதியாக கூட பழகிருக்கலாம், பழகி கொண்டும் இருக்கலாம், அதில் மாற்று கருத்தே இல்லை. அது எப்போ வரைக்கும் அந்த மனைவி வந்து சொல்லாத வரைக்கும் ஓகே. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இப்போ ஜானகி அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல, நீங்கள் ஒரு போட்டால் நீங்களே உங்கள் சேனல் நான் பார்த்துருக்கீங்க. சென்ட்ரல் எம்ஜிஆர் கருப்பு கண்ணாடி போட்டிருக்காரு, ஜெயலலிதா அம்மா லெஃப்ட்டு, ரைட்டில் ஜானகி அம்மா உட்காந்துருப்பாங்க. நான் பார்த்தேன் உங்கள் சேனல், நீங்கள் தமிழை பாட்டு போட்டீங்க. அப்போ அந்த அளவுக்கு போடுகிற அளவிற்கு எம்ஜி ராமச்சந்திரனால் ஜானகி அம்மையாரை கன்வின்ஸ் பண்ண முடியுது. அது தப்பாக ரைட்டுன்னு அப்புறம் பார்ப்போம். அப்போ நீங்கள் ஒரு தலைவனாக இருக்கிறவர் என்ன செஞ்சுருக்கணும்? நீங்கள் அந்த அம்மாட்ட பேசி, உங்கள் பிள்ளை குட்டிகிட்ட பேசி அதை ஒரு முடிவு கொண்டு வந்திருக்கணும்ல. அப்போ அந்த சர்ச்சைகள் வரும்பொழுது நட்பாக இருப்போம், நம்ம நம்புவோம். நான் நம்புகிறேன், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் வந்து உண்மையிலே ஒரு நண்பர்கள் இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு கேள்வி. அதுதான் வளர்ச்சி. ஒரு பெண்ணை வந்து நீ வெறும் செக்ஸாக மட்டும் பார்க்கக்கூடாது, ஒரு காம இச்சையாக மட்டும் பார்க்கக்கூடாது. ஏன் அவங்க வந்து அவங்களும் வயது முதிர்ந்தவர் தான், இவருக்கு 50க்கு மேலே ஆயிடுச்சு. நான் ஏற்றுக்கொள்ளும் கருத்தை நான் மறுக்கவே இல்லை. இந்த அம்மாவுக்கு எப்படி இருந்தாலும் எபோ 40க்கு மேலே இருக்கு. அப்போ நீங்கள் வந்து நிச்சயமாக காம வெறியில் போய் தெரிய போகிறதில்ல, சரிங்களா? நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், மறுக்கலை. அப்போ நீங்கள் ஒரு நட்பு ரீதியாக கூட நீங்கள் பழகிருக்கலாம், பழகி கொண்டும் இருக்கலாம். அப்போ நீங்கள் தெளிவுபடுத்தி இருக்கணும்ல. இப்போ இது வரைக்கும் வாயை திறக்கலை, நம்ம பேசிய இந்த தருணம் வரைக்கும் நாங்கள் 2 வந்து நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த அம்மாவை பற்றி, யார் அந்த நடிகையை பற்றி கேவலமாக சுசி கிளிக்ஸ்னு ஒரு அந்த பெண்மகள் ஒருத்தர் இருந்தாங்க பார்த்தீங்களா, ஒரு பாடகி, அவங்க இன்னும் மோசமான சொல்கிறாங்க. இன்னமும் நீ சொன்ன ஒரு கருத்தை நான் ஏற்கிறேன். அதாவது எப்படின்னா, எனக்கு விஜய் மேலே இன்னும் கூட ஒரு நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா ஒரு அரசியலாக ஒரு தலைவனாக வர்றவன் இதெல்லாம் சிந்திக்காமலாம் இருக்க மாட்டாங்க. 1000 சிந்திப்பாங்க, 1000 வந்து அவங்களுக்கு வந்து திங்க் டேங்க்லாம் இருக்குது. பல பேர் அவங்களுக்கு அறிவுரைலாம் கொடுப்பாங்க, வெரிச்சுவலாக வெளியே இருந்து அறிவுரை சொல்லுவாங்க. இது வர்றதுக்கு முன்னாடி சும்மா டக்குன்னு அப்படி ஏறி வந்த மாதிரி தெரியல. அப்போ இப்படி ஒரு நிகழ்வுக்கு வருவதற்கு முன்னாடி பல பேர்கிட்ட விசாரிச்சிருக்கலாம், பேசியிருப்பாரு, போகலாமா, போனால் அப்படி ஒரு சிக்கல் வருமா வராதா அப்படின்லாம் யோசிச்சிருப்பார். எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, சங்கி பயல்களை இவர் இப்போ எதுக்குறாரு.
நல்லா கேட்டு நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. சங்கி பயில எதிர்க்கிற ஒருவேளை சங்கிகளே ஏன் வலையை விரிச்சிருக்க கூடாது? ஏன் அவங்க வந்து திரிஷாவுக்கு நெருக்கடி கொடுத்துருக்கக்கூடாது? சில பேர் சொல்கிறாங்க அந்த அம்மாவுக்கு நெருக்கடி கொடுத்துருக்காங்க, சங்கீதாவுக்கு நெருக்கடி கொடுத்துருக்குறாங்க. அதுமாதிரி இந்த நடிகைக்கு நெருக்கடி கொடுத்து நான் வண்டியில் போவேன், நான் உடனே வருவேன், பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், பழைய தொடர்பு இருந்திருக்கலாம், அப்போ நீ நெருக்கடி கொடு, போ, அவரை டேமேஜ் பண்ணு அப்படின்னு கூட செய்யலாம்ல. அப்போ அவருக்கு தெரியாமல் அதுதான் சொல்கிறேன், அதே உன்னால் சமாளிக்க முடியலையே. தெரிஞ்சும் அதை அவரால் அதைத்தான் நான் சொல்கிறேன் பாயிண்ட். இப்போ உங்கள் படம் வந்து ஒரு படம் வந்துச்சுங்க, தயார் பண்ணி 500 கோடிக்கு ரெடி பண்ணீங்க, ஆனால் படத்தை உங்களால் என்ன வெளியிட முடியலையே, அங்கே உங்களுக்கு கட்ஸ் இல்லையே. அதே மாதிரி நீங்கள் நடந்த ஒரு நிகழ்வில் பல பேர் செத்து போனாங்க, செத்து போன வீட்டுக்கு யார் வீட்டுக்காக நீங்கள் போனீங்களா? நான் இன்னொன்று கேட்குறேன், அவர் ஏதோ ஒரு பெரிய மாய வலையில் சிக்கியிருப்பதை போல் தோன்றுகிறது. தயவு செய்து அவரை வந்து அவருடைய கட்சி 2ஆம் கட்ட தலைவர்கள் மீட்டெடுக்க வேண்டும். இல்லை நீங்களே போய் அதில் போய் அவரை வலையில் சிக்க விட்டுறாதீங்க. நான் கொடுக்குற பேட்டி மிக முக்கியமானது. அவர் கூட ஒரு வலையில் சிக்கியிருக்கலாமுங்க, அது எந்த வலைன்னு சொல்ல முடியாது. கரெக்டாக சங்கி வலையில் கூட சிக்கியிருக்கலாம், இல்லை போதையில் கூட சிக்கியிருக்கலாம், போதை வலையில் சிக்கியிருக்கலாம், இல்லை காம வலையில் கூட சிக்கியிருக்கலாம், இல்லை ஏதாவது பிளாக்மெயிலில் கூட சிக்கியிருக்கலாம். அவரை மீட்டெடுங்க, ஏன்னா அவர் ஒரு லீட்ரு, சரிங்களா? நம்ம அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கலை. அப்போ அவருக்கு அப்படி ஒரு சிக்கலை உருவாக்கும் பொழுது, இப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னா அவர் முன்னுணர்ந்து அதை கரெக்டாக வரணும்ல. அப்போ அங்கேயும் சிக்கலாக இருக்குது பாரு. ஏன்னா அந்த சுஷியா அந்த அம்மா பேர் என்ன, அந்த அம்மா பேர் சுசித்ராவா, அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா இவரை பற்றி ரொம்ப கேவலம், அந்த அம்மா நடிகையை பற்றி, அந்த குறிப்பிட்ட நடிகையை பற்றி அந்த அம்மாவுக்கு இதே வேலைன்றது நான் ஏற்கனவே பார்த்துருக்கிறேன். அந்த அம்மா வந்து துபாய் வரும்போது, நம்ம துபாயில் இருந்தோம்ல, அப்போ சில பேர் சொல்லுவாங்க நடிகைன்னா வந்து எல்லாம் வந்து அப்படி இப்படி இருக்கலாம், எல்லா நடிகையும் நம்ம குறை சொல்ல, ஒன்றை நடிகை இருக்கலாம், அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், எல்லாம் பண்ணுவாங்க. இங்கேயே பார்த்தேன் சில நேரத்தில் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டுலாம் இங்கெல்லாம் மாட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுகளோட, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பக்கத்தில் ஏதோ பிரச்சனை பண்ணாங்க, அப்புறம் போலீஸ் வந்து சரி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. அது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை, அதை நம்ம தவறாக இருக்கலை. ஆனால் ஒரு அரசியல் ஒரு தலைவனாக வந்து நான் வந்து எல்லாருக்குமே நான் தான் மாற்று சக்தி அப்படின்னு வர்றவனை, இது ஒருவேளை டேமேஜ் தானே. இப்போ அந்த கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்களே ஒரு கேள்வி நான் கேட்டேன் அவங்கள்ட்ட, நல்லா கேளுங்க. எங்கள் கட்சியில இருந்து ஒருத்தரெல்லாம் போயிருந்தார், அவர் வந்துட்டார். நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, தம்பி நீ உங்கள் தலைவனை போய் நீ நினச்ச நேரத்தில் பார்க்க முடியுமா அப்பான்னு. முடியாதுன்னே அப்படின்னேன். அந்த தம்பி சொன்னதுங்க, நீங்கள் போய் ஜெய்பீம்னு உங்களால் சொல்ல முடியுமா அவங்க மேடையில், முடியாது அப்படின்னாங்க. அப்போ நான் அடுத்த ஒரு கேள்வி இப்போ நான் வைக்கிறேன், முக்கியமான கேள்வி, நீங்களே அதை யோசிக்கணும். இப்போ இந்த விஜய் வந்து இப்படி கல்யாணத்துக்கெல்லாம் போகிறாரு பார்த்தீங்களா, நீங்கள் சொன்ன மாதிரி நடிகை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட்டி போனார் கூட வச்சுக்கிறோம், ரைட்டு. இது வரைக்கும் 2-3 நடிகை தலைவரான பிறகு கல்யாணத்துக்கு போகிறாரு. எங்கேயாவது ஒரு நாள், என்றாவது ஒரு நாள் அவங்க கட்சிக்காரனுடைய தொண்டனுடைய நிகழ்வுக்கு போயிருக்கிறாரா, கல்யாணத்துக்கு போயிருக்கிறாரா? சரி, தொண்டனுக்கு தான் போக முடியாது, போனால் நெருக்கடி வரும். 2ஆம் கட்ட தலைவர் ஒருத்தர் கூட கல்யாணம் பண்ணவே இல்லையா அந்த 3 வருஷத்தில்? ஒரு மாவட்ட செயலர் கூட கல்யாணம் பண்ணலையா? ஏன் போகல? நீ சிந்திச்சிங்களாத? ஏன்னா உங்கள்கிட்ட கேட்குறேன், நெறியாளர் அவர்களை பற்றி யோசிக்கல சார். அப்போ ஒரு இப்போ எங்கள் தலைவர்லாம் பாருங்களேன், 24/7 வந்து தொண்டரோட தான் இருக்கிறாரு. எங்கள் தலைவர் மட்டும் இல்லை, இப்போ நீ தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள்லாம் அவங்க திருமணத்துக்குலாம் போகிறாங்க. யாரோட திருமணத்துக்கு போகிறாங்க? கட்சிக்காரோட திருமணத்துக்கு போகிறாங்க, தொண்டரோட கல்யாணத்துக்கு போகிறாங்க, 2ஆம் கட்ட தலைவரோட கல்யாணத்துக்கு போகிறாங்க. இப்போ தளபதி ஸ்டாலின் இருக்காரு தமிழக முதல்வர், 2 நாளைக்கு முன்னாடி அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோடைய அவங்க சொந்த பந்தத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கிறாரு. அதுவே அவங்க தொண்டரோட கல்யாணத்துக்கு உதயநிதி போகிறாப்புல. சாதாரண கட்சியுடைய மாவட்ட செயலர்கள் இல்லை முக்கியமான ஒன்றிய செயலர் கல்யாணத்தில் அவங்க போய்கிட்டு தான் இருக்க நம்ம பார்க்குறோம். எங்கள் தலைவர் சாதாரண தொண்டன் கல்யாணத்துக்கு போகிறாரு, கட்சியில் பொறுப்போடு இருக்காது, கட்சியோட தொண்டனாக இருப்பேன், அடிப்படை தொண்டனாக இருப்பேன், அவர் கல்யாணத்துக்கு போவார். ஏன்னா இவர் மக்களை நேசிக்கிறார். நான் கேட்குற இந்த 3 ஆண்டுகளில் ஏதாவது ஒரு திருமணத்திற்கு தாங்கள் சென்றிருக்கிறீர்களா? நம்பர் 1 கேள்வி. சென்றதே இல்லை. அப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளுநர் கல்யாணத்தையே நீங்கள் போகிறீங்க. அப்போ கல்யாணத்துக்கு போகும் பொழுது இப்படி நடிகைகளை கூட்டி கொண்டு செல்வது ரைட்டா? அது ஏதோ ஒரு நடிகை, உங்கள் நடித்த நடிகை, நான் தப்பாக எடுக்கல. இது வந்து வெளியில் என்ன வகையான ஒரு இதை உங்களுக்கு பரப்பும். சாதாரண தொண்டனுக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல. அப்போ சாதாரண தொண்டன் என்ன பண்ணுவா, கல்யாணம் பண்ணி தானே பிரச்சனை இல்லை, நம்ம அங்கே இருக்கிற ஒரு ஆட்டக்காரியையோ, அவங்க அந்தந்த ஊரில் ஆட்டம்னா ஆடுவாளுங்க பார்த்துக்க, கரகாட்டம் இருக்குது, இல்லை கூத்து இருக்குது, அங்கே ஆடுற நடிகைகளை நீங்கள் பாட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னா சிக்கல் இல்லையா? ஏன்னா அவன் தலைவனே செய்கிறான்டா, என்னடா தப்பு இருக்குது? இல்லை வேலை பார்க்குற இடத்துல எவ்வளோ லிங்கில் போயிட்டாங்கன்னா, குழந்தை குட்டி இருந்து இன்னும் சொல்லப்போனால் அந்த தம்பி அவன் பையனுடைய இது கல்யாணம் பண்ணக்கூடிய வயசில் இருக்கிறேன், விஜயோட பையன், அவங்க பொண்ணுக்கும் அந்த வயசில் இருக்குது. அப்போ இப்படி ஒருவேளை அது உண்மையாக கூட இருக்கட்டும், இரசல் போகிற நீ எப்படி அவனுக்கு அறிவு வேணாமான்றேன். நான் ஓப்பனாகவே சொல்கிறேங்க. நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, நீ ஒரு தலைவன், நான் அடுத்த முதல்வன்ற, அப்போ அந்த ஒழுக்கமாக இருக்க வேணாமா? இந்த பூமியில் வந்து நல்லா யோசித்து பாருங்க. காமராஜர் போன்றவர்கள் திருமணமே செய்து கொள்ளாமல், இன்னமும் முத்துராமலிங்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரும் திருமணமே செய்து கொள்ளாமல் இந்த மண்ணுக்காக போராடி இருக்கிறார். நிகழ்காலத்தில் எங்கள் தலைவர் ஏன் இப்போ நமக்கு மோடிக்கு நமக்கு நிறைய முரண்டு இருந்தாலும் கூட மோடி இன்னைக்கு இருக்கிறாரு.
கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம்ல. இப்போ இப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் இந்த மண்ணுக்காக இந்த நாட்டுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ மோடி எனக்கு பிடிக்காத ஒரு கோட்பாடு, ஆனாலும் கூட அவர் மேலே இது வரைக்கும் ஏதாவது வந்திருக்காது மாதிரி. ஒரே ஒரு முறை வந்துச்சு, இளம்பெண்ணை வேவு பார்த்தாருன்னு ஆரம்ப காலகட்டத்தில் வந்துச்சு. அதிகாரத்துக்கு வந்தவர் அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் எந்த நடிகையோடையும் போய் சுற்றினாரோ இல்லை வேற அவரும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறாரு, வரல இல்லை. அப்படியே வந்தாலும் கூட அதை வந்து நீங்கள் வந்து சரி செய்யணும்ல. ஒரு தலைவனுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. அதை நீ இன்னும் பேட்டி கொடுத்துருக்கணும் நேரம் இல்லைங்க. அவங்க என்னுடைய ஒரு சக நடிகை, நான் ஒரு நிகழ்வுக்கு போனேன், சும்மா நான் கூட்டி போனேன், அவ்வளோ வேற ஒன்றுமே இல்லை அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கலாம். ஏன்னா நான் போன வந்து ஒரு தொண்டனுடைய நிகழ்வுக்கு போல, கட்சிக்கார நிகழ்வுக்கு போல. அது பெரிய அமைப்பு, ஏஜிஎஸ்ன்றது ஒரு பெரிய ஒரு நிறுவனம், தயாரிப்பு நிறுவனம். அவங்க வீட்டுடைய பையனுக்கு, அதாவது வீட்டுடைய முக்கியமான வாரிசு கல்யாணத்துக்கு நான் போகிறேன், போகும்போது நான் கூட்டிகிட்டு போனேன். ஏன்னா அவங்க படங்கள் நிறைய அவங்க நடிச்சிருக்கிறாங்க, சொல்லி முடிச்சிருக்கலாம்ல. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தன்னை வந்து ஒரு எம்ஜிஆர் மாதிரி நினைக்கிறாரு. உங்களுக்கு புரியுது? அதான் இங்கே இருக்கிற இது வந்து ஒரு வேணா சைக்கோங்க. அந்த காலகட்டம் வேற. நான் திருப்பி சொல்கிறேன், நிகழ்காலத்தில் அதுமாதிரி செய்யக்கூடாது. நீ ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். அவரே ஒரு ரோல் மாடலாக எடுத்து பின்பற்றி அப்படியே பின்பற்றுறாரு. எம்ஜிஆர் எப்படி இருந்தாரோ அதே நான் தானே எம்ஜிஆர்ன்றது, அப்போ நான் தானே அந்த வேலையெல்லாம் செய்வேன் அப்படின்ற மாதிரி கொண்டு வர்றது. இப்போ ஒருவேளை கொள்கை பரப்பு சேலை கொடுக்க போகிறேன் என்னன்னு தெரியல, சில பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மையார் கொடுத்த மாதிரி கொள்கை பரப்பு சேலை கொடுத்து, யார் நம்ம நக்கீரனில் இருக்கிறாரில்ல அண்ணன் பிரகாஷ், அவருடைய பேட்டி இப்போ பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொள்கை பரப்பு சேலை கொடுத்து இந்த அம்மையாரை வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் பிரச்சாரமாக போகிறாங்க. இல்லை அவ்வளவுக்கு தமிழ்நாட்டுக்காரங்க வந்து தற்கூரியாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இது எப்படி சார் மக்கள் ஏற்றுப்பாங்க? அதான் நானே உங்களுக்கு கேட்குறேன். கட்சிக்காரன் தற்கூரியாக இருக்கலாம், ஏன்னா ரசிகர்கள். ஆனால் பொதுமக்கள் அப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இன்னொன்று சொல்கிறேங்க, தமிழ்நாடுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது, ஒரு கலாச்சாரம் இருக்குது. நீங்கள் உலகத்தில் நான் எல்லா நாடுக்கும் போயிருக்கிறேன். நீ எந்த நாட்டுக்கு போனால் ஒரு உண்மை சொல்கிறேன் கேட்டுங்க, துபாயிலே வந்து விபச்சாரம் நடக்குங்க, இந்திய விபச்சாரம்லாம் நிறையா இருக்குங்க. அதில் வந்து நம்ம வந்து சில கேஸ் ஸ்டடி பண்ணும் பொழுது, சில நண்பர்கள் நம்ம பேசும் பொழுது, கரெக்டாக அங்கே வந்து விபச்சாரத்தில் கூட தமிழ் பெண்கள் அவ்வளோவா இருக்க மாட்டாங்க. நான் சொல்கிற 100 உண்மைங்க. அது மாதிரி நீ உலக லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு கலாச்சாரம், தாய் தந்தையை மதிக்கிறது, ஒரு பெரியவர்களை மதிப்பது, ஒரு தன்னோட வந்து அறிவாளிகளை வணங்குவது, அது எங்கன்னா தமிழுடைய பண்பாடு கலாச்சாரம். யாதும் ஊரே யாவரும் கேள்வி சொன்னவே தமிழன். அப்போ நீங்களாம் எந்த ஊருக்காரங்கன்னு எனக்கு தெரியல. அந்த அம்மா பிராமண பொண்ணு, கரெக்டாக. ஒருவேளை அந்த பொண்ணை அதான் சொல்ல வரேன், அந்த அம்மாவை வந்து சில சங்கி பயல்கள் இயக்கி இவர் டேமேஜ் பண்ணுறாங்க, கூப்பிட்டாங்க, இவர் வரல, அப்படி கூட செய்யலாம். அதனால வந்து நான் அந்த நேரத்தில் நான் ரொம்ப உங்களுடைய ஃபயர் தமிழ் மூலமாக சொல்லுகிறேன், அவரை வந்து மீட்டெடுங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா விஜய் மேலே நீங்கள் ரொம்ப அக்கறையாக இருக்க மாதிரி தெரியுது சார். இல்லை விஜயை வந்து ஒரு கட்சியோடைய ஒரு லீடர் வந்து எப்படி இவ்வளவு ஒரு தற்கூரியாக இருக்காருன்றதை எனக்கு புரியலை. அதான முக்கியமான ஒரு இதாக இருக்குது. நல்லா யோசித்து பாருங்கள், இவ்வளோ பேர் பேசிக்கிருக்கிறாங்க. இப்படி பேசும்போது நம்ம அப்படி கூட்டிகிட்டு போனோம்னா நம்ம ஒரு பேசும் பொருள் ஆகுமே, நமக்கு டேமேஜ் ஆகுமே. இப்போ தேர்தல் வேறு நெருங்குகிறது. அப்போ 2 கணிப்புங்க. ஒன்று வந்து இப்படிலாம் போனால் நம்மளை வந்து எம்ஜிஆருமே நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம், ரைட்டா? யாரோடையும் கூட்டணி வைக்கலை. இப்போ அதிமுக ஒரு கூட்டணி அமைச்சிருச்சு, திமுக ஒரு கூட்டணி அமைச்சிருச்சு. இப்போ எவனுமே கூட்டணி இல்லை, எனக்கு இந்த அம்மா தான் கூட்டணின்னு சொல்ல வர்றாரா என்னன்னு தெரியல. ஆனால் இதை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து ஒரு நெறியாளர், ஒரு பொதுவான கருத்தாக சொல்லுங்கள். இப்போ இதை வந்து எத்தனை அவங்க கட்சிக்காரங்க ஏற்றுக்கொள்வாங்க? நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளலை. ஆமாம், அந்த கட்சியிலையும் பெண்கள் இருக்காங்களே. ஆமாம், அப்போ பெண்கள் வந்து தான் கணவன் வந்து இது மாதிரி யாராவது ஒரு நடிகையோட சுற்றினா பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்களா? அது குழந்தை இருக்குங்க, நல்லா கேட்டுக்குங்க, 2 குழந்தைகள் இருக்கிறது. நீ வந்து உனக்கு பிடிக்கலன்னு விவாதத்து வாங்கி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்திலேயே உனக்கு கொடுக்கப்பட்டது. பிடிக்கவில்லை என்றால் இருவரும் விவாதத்து வாங்கி கொள்ளலாம். அப்போ நீ என்ன பண்ணு, சட்ட ரீதியாக போய் விவாதத்து வாங்கிய பிறகு அந்த அம்மாவை கூட்டியாந்துருக்கணும்ல. அப்போ எதுவுமே இல்லாமல் கூட்டியாருவதை பார்த்தால் தமிழா பாண்டியன் சொன்னதை போல இப்போ வந்து சனி பயிற்சியாக இருக்குது, கரெக்டா? அதனால் இந்த அம்மாவும் பயிற்சியாக கூட்டிகிட்டு போப்பா, அப்போ நீ ஜெயிச்சிடலாம் அப்போ கூட சோசியக்காரர் சொல்லியிருக்கலாம். சோசியத்தை கேட்டுதாங்க பல பேர் முன்னாள் எம்ஜிஆருக்கு அதே மாதிரி செஞ்சுருக்கிறாரு. அதை நம்ம சொல்லக்கூட, இறந்து போயிட்டார். ஆனால் ஜெயலலிதா அம்மையார் செஞ்சது உலகத்துக்கு பூரா தெரியும். என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த அம்மா வந்து ஒரு இடத்துல போய் குளிச்சிருக்கிறாங்க, பார்த்துருக்கீங்களா? குளிச்சு எவ்வளோ பிரச்சனையாச்சு. அது ஒரு சோசியக்காரன் சொன்னது தான். யாகம் நடத்திருக்கிறாங்க, வீடு பூரா யாகம் நடத்திருக்கேன். காலையில் கடைசியில் அவங்க வீடே வந்து மூடி கிடக்குது, இருட்டடிஞ்ச பங்களாவாக மாறி இருக்கிறது. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம நம்பக்கூடாது. மனிதர்களுக்கு எது ஒழுக்கம் சார்ந்தது, நேர்மையானது செய்யணும். ஏன்னா நிகழ்காலத்தில் நல்லா கேட்டுங்க, தொண்டர்கள் அறிவாளிங்க, இவங்க தற்கூரின்னு சொல்கிறாங்க. அதை கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எப்படின்னு கேட்டுங்க, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா லெவலில் நீ யோசித்து பாருங்கள். ஒரு காலத்தில் தலைவர்கள் பூரா அறிவாளியாக இருப்பேன், தொண்டர் பூராமே முட்டாப்பையிலாக இருப்பேன். நான் சொல்கிறது சுதந்திர இந்தியாவில் சொல்கிறேன். அந்த காலத்தில் பாருங்கள், பெரிய பெரிய தலைவர்கள், மகாத்மா காந்தி பாரட்லா படித்தவர், புரட்சியாளர் அம்பேத்கர் பாரட்லா படித்தவர், நேரு
பெரிய படிப்பாளிங்க நேரு. அந்த காலத்தில் நம்ம நாட்டில் இருந்த இவர் டாக்டர், அவர் பேருனா அறிஞர் அண்ணா, அவர் டாக்டரேட், அவர் படித்தவர். ஆனால் நீ தொண்டனை பாருங்களேன், நல்லா பாருங்க, தொண்டர்கள் பூரா அடிமட்டமாக இருப்பாங்க. நம்ம அப்பா அம்மாலாம் எங்கே படிச்சிருந்தாங்க அந்த காலகட்டத்தில், நம்ம தாத்தாக்கள் எங்கே படிச்சிருந்தாங்க, அவ்வளோ அறிவாளியாக இருந்தாங்க. அப்போ நீங்கள் மக்களை எப்படி இருந்தாலும் ஏமாத்திருக்கலாம் அந்த டைமில். ஆனால் இப்போ நிகழ்காலத்தில் நீங்கள் பாருங்கள், நிகழ்காலத்தில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பாருங்கள், தலைவர்கள் முட்டாப்பையில கூட இருப்பேன், ஆனால் தொண்டை மூலம் படிச்சிருக்கிறேன். இப்போ டிகிரி இல்லாத ஆள் யாருங்க இருக்கிறா தமிழ்நாட்டில்? ஏறக்குறைய தமிழ்நாட்டில் 86% படித்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றாங்க. கேரளாவில் 100க்கு 100ன்றாங்க. அப்போ இவ்வளோ படிப்பாளிகள் இருக்கிறாங்க, ஆனால் தலைவர்கள் முட்டாப்பையில இருக்கிறேன். அதே நான் எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்க. சில விதிவிலக்கு இருக்குது, அது வேற பிரச்சனை. விதிவிலக்கு நான் சொல்கிறேன், அந்த காலகட்டத்திலே காமராஜர் இருந்தார், ஆனால் படிக்கலை, ஆனால் அவர் மக்களிடம் படித்திருக்கிறார். நிகழ்காலத்தில் பார்த்தீங்கன்னா தலைவர் பூரா முட்டாளாக இருக்கிறேன். ஒரு டிகிரியும் இல்லை. மோடிக்கு என்ன டிகிரி இருக்குது கேட்டோம்னா என்ன டிகிரி அந்தாலே குழப்பறாரு. அமித்ஷாவுக்கு என்ன டிகிரி இருக்குது, அந்தாலும் எதுவும் படிச்சமே தெரியல. அதே நேரத்தில் இங்கே பாருங்க, இன்னைக்கு நம்ம பேர் சொல்ல வேணாம், பல தலைவர்கள், ஏன்னா நம்ம கூட்டணியில் இருக்கிறோம், சிக்கலாகி போயிடும். பல தலைவர் இருக்கிறாங்க, என்ன படிச்சிருக்கிறாங்க. எம்ஜிஆர் எங்கே படித்தார், ஜெயலலிதா எங்கே படிச்சு, இவர் நம்ம பாதியிலே படிப்பு விட்டு வந்தவர் தான் நம்ம விஜய். நல்லா யோசிச்சு பாருங்க, ஏன்னா எங்கே படிச்சிருக்கிறாங்க. ஆனால் எங்கள் தலைவர் டாக்டரேட், அது வேற பிரச்சனை. எங்கள் தலைவர் டாக்டரேட் வாங்கியிருக்காரு, அது விதிவிலக்கு. எப்படி காமராஜர் வந்து படிக்காத ஒருத்தர் அந்த காலத்தில் இருந்தாரோ, அதே போல் படித்தவர் எங்கள் தலைவர் இருக்கார். ஆனால் நீ தொண்டனை பூரா பாருங்க, நீ லிஸ்ட் பாருங்க, எல்லா பேருமே குறைந்தது ஒரு டிகிரி இருக்கா, எல்லாம் படிச்சிருக்காங்கல்ல. அப்போ அவங்களுக்கு தெரியும் இந்த நிகழ்காலத்தில் இது எவ்வளோ, எது உண்மை, எது பொய், எது சரி, எது தவறு நம்ம சொல்கிறத விட அவங்களுக்கு விவரமாக தெரியும். ஆனால் இந்த காலகட்டத்தில், இந்த எம்ஜிஆர் காலகட்டத்தை போலவே இந்த காலகட்டத்தில் விஜய் ஏமாற்றக்கூடாது மக்களை. இல்லை இவர் போய் எங்கேயும் மாட்டிக்கிட்டாரா? ரெண்டு விஷயம்தான். ஒன்று, இவர் ஏதோ வளையல்ல சிக்கலை வச்சுட்டாங்க, அவங்க மனைவியை வச்சு ஒரு கேஸ் கொடுக்க சொல்லலாம். அந்த நடிகை உள்ளே அனுப்பி விட்டு நீ போமா அப்படின்னு ஒரு நெருக்கடி கொடு அப்படின்னு கூட வந்திருக்கலாம். இப்போ அவருக்கு டேமேஜ் ஆகுதுல்ல. அப்போ இதை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? தொண்டனுக்கு கூட இல்லை, அவங்களோட 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு இருக்குது. இல்லை அப்படியே இல்லை, இவர் உண்மையிலேயே அந்த நடிகையோட ஒரு பழக்கத்தில் இருக்கிறாரு. இது மாதிரி இந்த சோசியக்காரன் சொன்னது பூரா உண்மை, இல்லை நம்ம தமிழா பாண்டியன் சொன்னது உண்மை, இல்லை நம்ம நக்கீரன் அந்த அண்ணன் சொன்னது உண்மை அப்படின்னா நீ அவரை மீட்டெடுக்கணும், அப்பயும் மீட்டு தான் எடுக்கணும். அப்போ நீ மக்களுக்கு எது நல்லா செய்ய முடியும்? அப்போ இது வந்து அவரை வந்து மீட்டெடுத்து அவர் நல்ல ஒரு டெஸ்ட்லாம் செய்து திருப்பி அவர் ஒரு நல்ல ஒரு ஆளை அனுப்பினா நல்லது. இல்லை என்றால் இது தமிழ்நாட்டுக்கே ஒரு கேவலமான ஒரு செயலாக அமையும் என்பது என்னுடைய கருத்து. ஓகே சார், இதில் கடைசியாக இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? அதான் கடைசி, அதுதான் இது ஒரு கேவலமான ஒரு செயல். ரைட்டாக இந்த செயலுக்கு என்ன காரணம் இருக்கலாம் அப்படின்னு என் கணிப்பை சொல்லிட்டேன். இப்போ அந்த கட்சியில் நான் கேட்குற வந்து அவரை விடுங்க, புஷி ஆனந்தை விடுங்க, அவர் ஒரு ரசிகராக அவர்கிட்ட வந்தவர், நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளலை. இப்போ அந்த கட்சியில் செங்கோட்டைன்னு ஒருத்தர் இப்போ போயிருக்கிறார். ஆமாம், சரிங்களா? செங்கோட்டையன் இதற்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? அதே நேரத்தில் இல்லை செங்கோட்டையன் அவரை மீட்டெடுக்கணும். அவர் சொன்னார், நான் ரொம்ப உடைந்து போன காலகட்டத்தில் என்னை காப்பாற்றினது இவர் தான் அப்படின்னு பேட்டியை கொடுக்குறாரு. சரிங்களா? அப்போ இவருக்கு இதுக்கு என்ன பயிர் சொல்ல போகிறாரு? அடுத்து வந்து ஆதவ் அர்ஜுன் ஒழுக்கம் சார்ந்தவர், எனக்கே தெரியும், நேரடியான பழக்கம். மற்றதை விடுங்க, ஒரு மனைவியோட தான் வாழ்ந்துக்க இருக்காரு, ரொம்ப நேர்மையானவர், மதுகுது எந்த பழக்கமும் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், கொஞ்ச கால பழக்கத்திலே. அப்போ நீங்கள் வந்து இதுக்கு என்ன பயிர் சொல்ல வருகிறீங்க? ரைட்டா? அதை விட வந்து அங்கே ராஜ்மோகன் ஒருத்தர் இருப்பார், இவர் வரதுக்கு முன்னாடி பேசுவார், பார்த்துருக்கீங்களா? பயங்கரமாக பேசுவார். அவர் ஒரு நேர்மையானவர், நம்ம எதிர்கட்சி, அது வந்து எதிர்கட்சி இல்லை, அது வந்து ஒரு நண்பர்கள் தான். இப்போ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் யார்கிட்ட விரும்புகிறேனோ விரும்பலையோ 2 பேர்கிட்ட நான் கேட்குறேன், 2 பேரா 3 பேர்கிட்ட கேட்குறேன். செங்கோட்டையனுக்கு விரும்பி நான் நட்பானவர், துபாயில் இருக்குன்னு அவர் சந்திச்சிருக்கிறேன். அண்ணன் செங்கோட்டையன் இதற்கு நீங்கள் என்ன பயிர் சொல்கிறீர்கள்? நீங்களும் குடும்பம் நடத்துறீங்க, உங்களுக்கு இப்போ குழந்தை குட்டி இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆதவ் அர்ஜுன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதே மாதிரி ராஜ்மோகன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றத என்னுடைய கருத்து. ஓகே சார், நீங்கள் கேட்குற மாதிரி சீக்கிரமாக அவங்க பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம்.